ஆன்லைன் ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேரில் இப்போ நம்ம வேர்ஹவுஸ், அதாவது லாஸ்ட் டாபிக் வந்து வேர்ஹவுஸ் பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் டேக்ஸ் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ்க்குன்னு ஏபிஐ வாங்கி நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஏபிஐயும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இமெயிலுக்கு நம்ம வந்து எஸ்எம்டிபி செட் பண்ணிக்கலாம். டேக் லிஸ்ட், யூனிட் லிஸ்ட், அப்புறம் வந்து பேமெண்ட் டைப்பு அண்டு கரன்சி லிஸ்ட். ஸோ இது இந்த 4 டாபிக் பார்க்கலாம் செட்டிங்ஸில். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் லிஸ்ட்டு. டேக்ஸ் லிஸ்ட் நீங்கள் குரூப்பிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சாஃப்ட்வேர்லேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம 12ன்னு போட்டனாலே அது ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சுக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணுறேன் ஜிஎஸ்டி 18%. ஓகே, ஸோ 18 போட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேறு என்ன இருக்குன்னா 28 ஜிஎஸ்டி 28%. ஓகேவா, ஸோ இது வந்து 28ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5, 12 வந்து பார்த்திங்கன்னா 18 அண்டு 28. இப்போ வந்து நான் ஜிஎஸ்டி கூட நம்ம போட்டுக்கலாம். நான் ஜிஎஸ்டி பர் வந்து 0. ஓகேங்களா, செட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வேட்டு தேவையில்லைன்னா வேட்டை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது இந்தியன் ஜிஎஸ்டின்றதுனால இப்போ 5 கேட்டகரியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ராடக்ட்டில் வந்து இப்போ ஐட்டம் லிஸ்ட்டில் நான் ஒரு நியூ ப்ராடக்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பி லேசர் ஜெட் ஏதாவது ஒரு மாடல் போட்டுக்கிட்டேன். இப்போ பிரிண்டர்ஸ் கேட்டகரி இல்லை, இங்கே கிளிக் பண்ணி கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிரிண்டர் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். பிரிண்டர் கேட்டகரி எலக்ட்ரானிக்ஸில் ஐட்டம் குரூப் சிங்கிள் அண்டு யூனிட் வந்து பாக்ஸ் ஆர் பீஸ் வந்து நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். நம்பர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் அந்த 8 ஓகே ஹெச்எஸ்என் கோடு வந்து 7514. ஸோ நீங்கள் எது கரெக்டான ஏதோ இது பண்ணால் அலாட் குவான்டிட்டி 5 குவான்டிட்டி இருக்கும்போது அலாட் பண்ணணும். செல்லர் பாயிண்ட்டு சேல் பண்ணி கொடுக்குறவங்களுக்கான என்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், 1 பாயிண்ட்டா 2 பாயிண்ட்டா 5 பாயிண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பார்கோடு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் உதாரணத்துக்கு சும்மா 10,001ன்னு போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அந்த பிரிண்டருடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனுடைய இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஏதாவது பர்சன்டேஜில் ஃபிக்ஸில் கொடுக்குறீங்களா கொடுக்கலாம். செல்லு ப்ரைஸ் ஃபார் வித்தவுட் டேக்ஸ் ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 12,200 11,200 போட்டுக்கிறேன். இதில் வந்து 28% ஜிஎஸ்டி இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி. மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் மார்ஜின் வைஸே போடலாம். 15%னா 15% போட்டுக்கலாம். எம்ஆர்பி வந்து 13,500. ஓகே, இது வந்து எங்கே இருக்குது ஸ்டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் போட்டிங்கன்னா இங்கே போடலாம், இல்லை பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வேர் ஹவுஸில் வந்து ஒரு 6 பீஸ் இருக்கிறதா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஐட்டம் நம்ம க்ரியேட் பண்ணுறது. இமேஜ் வேணால் நம்ம எடிட்டில் போய்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து 18% ஜிஎஸ்டி. இப்போ நான் வந்து பிஓஎஸ் போய்க்கிறேன். ஸோ லேசர் ஜெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் கேஷன் கொடுக்குறேன். கேஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து 13,000 அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி 120 வந்து ருப்பீஸ் வந்து ரிட்டன். சேவ் அண்ட் பிரிண்ட்டு பார்க்கலாம். சேவ் அண்ட் பிரிண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து டேக்ஸ் பிரித்து கொடுத்துருச்சு உங்களுக்கு. அதாவது நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் என்ன பண்ணோம் 28% தான் கொடுத்தோம், குரூப்பிங் பண்ணலை. ஓகேவா, குரூப்பிங் பண்ணலைன்றதுனால இது சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குரூப்பிங் பண்ணி உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கொடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து கொடுக்குற ரெசிப்ட் பிரிண்டர் தான். இல்லை அவங்க இன்வாய்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேல்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே உங்களுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அவங்களுடைய கஸ்டமருடைய அட்ரஸ்ஸு, ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஜஸ்ட்டு பிடிஎஃப்னு கொடுக்குறேன். பிடிஎஃப்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வரும். டவுன்லோட் பண்ணிடுறேன். டேரக்ட் பிரிண்ட்டும் கொடுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்கே ஜிஎஸ்டி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகேங்களா, செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி இது எல்லாமே ஒரே பேஜில் வர்ற மாதிரி நம்ம அழகாக செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டாக்ஸேஷன் வந்து பார்த்துட்டுங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து யூனிட்ஸ் எத்தனை யூனிட்ஸ் வேணுமோ நம்ம அந்த யூனிட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிங்கிள் யூனிட் மெத்தடில் தான் இருக்குது, மல்டி யூனிட் கிடையாது. ஐ மீன் பாக்ஸில் எத்தனை பீஸு அப்படின்ற மாதிரியான அசைன்மெண்ட்டு நம்ம பண்ணலை. ஓகேங்களா. அடுத்தது வந்து பேமெண்ட் டைப். பேமெண்ட் வந்து கேஷ் கிரெடிட் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஜிபே ஃபோன்பே இல்லைனா அதர் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, தட் இஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கரன்சி லிஸ்ட்டு. கரன்சி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கரன்சி இருக்கும். நம்மளது ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அதை ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு. இப்போ நம்மளுடைய லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து புது பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெப்சைட்டில் ஹோஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து கரண்ட் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஓகேவா. அடுத்தது வந்து டேட்டா பேக்கப். ஸோ பேக்கப் வந்து நீங்கள் எப்போ வேணால் பேக்கப் எடுத்துக்க முடியும். அட்மின் மட்டும்தான் இந்த பேக்கப் எடுக்க முடியும். நார்மல் யூஸர் வந்து இந்த பேக்கப்பை எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து செட்டிங்ஸ் செக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பல்காக எப்படி ஐட்டம் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்ட் சேல்ஸ் ஹிஸ்ட்ரி இங்கே காமிக்கும். அப்படி டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டாக் அலர்ட் பாருங்கள், நம்ம அலர்ட்டில் வந்துச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம 5 இருந்தால் அலர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா, அப்போ வந்து 1 வித்துட்டோன்றதுனால 1 வந்து உங்களுக்கு அலர்ட்டில் காமிக்குது. லாஸ்ட்டாக நம்ம யாராருக்கெல்லாம் ரீசெண்ட் சேல் இன்வாய்ஸ் போட்டிருக்கோன்ற லிஸ்ட்டு வந்து இங்கே விசிபிள் ஆகிக்கும். அது ஜஸ்ட் ஒரு சேட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே லாகின் பண்ணி அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி ஒரு அக்கௌண்டிங்க்கு வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்தீங்கன்னா சேல்ஸ், கொட்டேஷன், பர்ச்சேஸ், கஸ்டமர், சப்ளையர், ஐட்டம் அண்டு எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் ஸ்டார்ட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காகவும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீக்குள்ளே இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.